ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஜீரக ரைஸ் சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரைஸு ஆனியன் வச்சுருக்கேன். ஜீரக ரைஸு தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சீரக சம்பாவில் ரெடி பண்ணினது எப்படி இருக்குது பாருங்கள். சாதம் சூப்பராக இருக்கும். நார்மலாக பாஸ்மதி ரைஸில் ரெடி பண்ணுவோம். நான் சீரக சம்பாவில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சிக்கன் கிரேவியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சீரக சம்பா ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். தண்ணி விட்டு 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சிக்கனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தான் எடுத்து வந்திருக்கேன். அப்படியே சேர்த்துருக்கேன். கல் உப்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். நல்லா கலந்து விடுங்க. ஒரு 7 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதக்கி வச்சு அப்படியே மூடி வைங்க ஒரு 5 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இன்னும் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் இதை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இங்கே பாருங்கள், சோம்பு 2 டீஸ்பூன், ஜீரகம் மிளகு ஒரு டீஸ்பூன், தனியா 3 டீஸ்பூன், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாமே சேர்த்து அப்படியே அரைச்சிருக்கேன். பொடியை அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் காரம் இருக்குது. நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. வெங்காயம் 2, தக்காளி 2 நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். அப்படியே சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் தயிர். இங்கே பாருங்கள், மசாலாலாம் சேர்த்தாச்சு. நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். 3/4 பாகம் சிக்கன் நல்லா வந்துடுது. கொஞ்சோண்டு ஜாப்பில் இருக்கிற தண்ணி மட்டும் கலந்து இந்த கறி முழுகிற அளவுக்கு மட்டும் வச்சுருங்க. அதிகமாக வைக்க வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா விட்டு கலந்து வச்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்படியே மூடி வைங்க ஒரு 5 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் நெய், இன்னும் 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெய், 2 கிராம்பு, பட்டை, 1 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். 2 பிரியாணி இலை, 2 டீஸ்பூன் சீரகம். அது நல்லா பொரியட்டும். இங்கே பாருங்கள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே ஒரு 1/2 கைப்பிடி முந்திரி, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. பாருங்கள், தண்ணி அளந்து வச்சுட்டேன். கல் உப்பு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்குது. ஜீரக ரைஸுக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ரைஸ் கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுது. அரிசி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா படிய வச்சுருக்காங்க. அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. மெதுவாக கலந்து விடுங்க. அரிசி உடஞ்சிடக்கூடாது. இதே சீரக சம்பா ரொம்ப பொடிசாக இருக்குது. குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரைஸ் ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஜீரக ரைஸு சிக்கன் கிரேவி ஆனியன் வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.